செம்மையா இருக்கு இந்த மாதிரி பாட்டு கேட்டு நைட்ல நீங்கெல்லாம் இந்த நைட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சத்தியமா நீங்க என்ன பண்றீங்கன்னே தெரியல. 2026 வந்து நாங்க வந்து போட்டு மயிறு கூட இருக்காங்க. பிரியாணியோட ஸ்டார்ட் பண்றோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃபயர் காய்ஸ் vlog. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றா சேர்ந்து பிரியாணி செஞ்சு ஒரே இலையில் சாப்பிட போகிறோம். நிறைய ஃபன்னும் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் அது இங்கே டாக்டர் இருக்கு கேட்டு போனாங்க. போதுமா தக்காளியா? பத்தாயிரா எத்தனை வாடான்னு சொன்னேன். அத்தையா சொல்லிச்சு மற்றவங்கிட்ட வாங்கணுமா சொல்லிட்டு தண்ணிடா. எனக்கு அது எடுக்க கூட தெரியாது. நம்ம கொஞ்சம் அப்படி நம்ம கொஞ்சம் அந்த சைடு போட்டு கேப்பில் கறியை போட்டுருக்கோம். மிளகாத்தூள் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் புள்ளி சொல்லிட்டா அந்த அடிப்பிடிக்கிட்டு காட்டாம இருக்கிறதுக்கு. கேமரா தான் மட்டும் கேமரா தெரியல, வாய்ஸில் பேசுது. என்னால் ஒரு போய் பேசுகிறேன். ஜிம்முனு மேலா மிளகாத்தூள்லாம் கரெக்டாக போட்டுருக்கோம். எத்தனை கிலோ? 2 கிலோ கறியா? 3 கிலோ கறி, 3 கிலோ நல்லா சேர்த்தடா. Premium இல்லையா? இல்லையே. What bro? It's very wrong bro. நீ Spotify Premiumல பார்ட்டி பண்ணா எவ்வளோ தயிர்? 200 கிராம். Enjoy at free music listening. 2 கிலோ கறிக்கு 3 கிலோ அரிசி, 6 லிட்டர் தயிரா? உப்புலாம் கரெக்டாக இருக்கானே கைஸ். பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது கைஸ். எங்க இங்கே ஒருத்தன் தான் நான் காணாமல் போயிட்டேனா? போய் வீட்டில் டேஸ்ட் பண்ணி பாருங்க. பத்ரானா டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஆக 1 கிலோ அது இதுவும் இல்லை, படி சொம்பு எதனா எடுத்துமாடா டேய். ஆமாடா, இவங்களை வச்சு ஒரு பைக் ப்ரோ. நான் போகும் பாதை என் நாடும் உன் பாதை. ஓகே. கைஸ், நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வாட்டர் ஊற்றி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ரைஸ் போட்டு க்ளோஸ் பண்ணி தம் போட்டுடலாம். அவ்வளோதான். வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸில் பிரியாணி நம்மளுக்கு குக் ஆகிடும். எவ்வளோ கலர் பார்த்தீங்களா? கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர்லாம் நாங்கள் ஆட் பண்ணவே இல்லை, அது நாங்கள் ஆட் பண்ணவும் மாட்டோம். பட் இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி ஸ்ட்ரக்சர் வந்துச்சு. தென் வாசனையும் எங்களுக்கு அதிகமாக வந்துட்டே இருக்குது. பக்கத்து வீட்டில் கூட இருந்து கேட்குறாங்க, பிரியாணி செய்கிறாங்க போல இருக்கு. எவ்வளோ பதம் ஊற்றணும்? ஃபுல்லாகவே ஊற்றுறா. எத்தனை? 3 கிலோ தானே? 1.5 தானே? டேய் 1.5 இல்லை, அது ஊறிட்டு இருக்குது. டேய் நான் ஊற்ற கம்மி தண்ணி. டேய் குழம்புன்னு ஆகிடும்டா. ஒன்று இப்போ க்ளோஸ் பண்ணி நம்ம மூடிடலாம். நல்லா கொதிச்சிச்சுன்னா ரைஸ் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றுறாடே. தண்ணி மட்டும் ஊற்றுறாடே. இதில் வச்சுக்கணும். ஐயோ ஐயோ டேய், இவ்வளோ வச்சு வேஸ்ட்டாக போயிடுச்சுடா. பார்த்துடா. அது ஊரில் போய் பார்த்துட்டாரு அவரு. ஃபுல்லாக கொதிக்கணும் காய்ஸ். மொத்தமாக இது நல்லா கொதிச்சிச்சுன்னா ரைஸ் எடுத்து நம்ம போட்டு வந்து ஒரே வாட்டி கலரி ஊற்றிட்டு
நீங்கள் பார்த்து பேசு. க்ளோஸ் பண்ணி தம் போட்டுனா ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஒரு 20 மினிட்ஸுக்கு தம் போட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா 65 போடுறதுக்கு போயிடலாம். 65 போடுறதாங்களே அது தம் க்ளோஸ் ஆகிடும். ரெண்டும் வச்சு நம்ம கரெக்டாக ஒரு 12 o'clock சாப்பிடுவோம். க்ளோஸ் பண்ணாடி சவுண்டு கேட்காது. என் தெம்மாங்கு பாட்டு கேட்டு தென்கராத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில். பாட்டு சவுண்ட் கேக்குதா? இந்த மாதிரி பாட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ 11:33 தான் வரும். ஷார்ப் 11:33. இந்த டைமில் நீங்களாம் என்ன தான் பண்ணுறீங்கன்னே தெரியல. தயவு செய்து சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணுங்க. இதெல்லாம் இப்போ பண்ணலாம். இதுக்கு மேலே சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறீங்க? ₹1 இன்னும் ப்ரைஸ். ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வருஷம் நாங்கள் தவறவே மாட்டோம். கரெக்டாக வருஷம் December 31 அப்போ கரெக்டாக இந்த மாதிரி நாங்கள் பிரியாணி செய்வோம், கேக் வெட்டுவோம். கரெக்டாக 12 o'clock இது ரெடி ஆகிடும். கரெக்டாக 12 o'clock. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ராம வாழாது தண்ணீரை செம்மீனே நம்மூரு மணி 7-8 ஆன பின்னும் ஊரடங்கி போன மலரே. 2026 நியூ இயர் வந்து நாங்கள் வந்து போட்டு மயில் கூட இருக்காங்க. பிரியாணியோட ஸ்டார்ட் பண்ணுறோம். கூட்டுக்குள் வைத்து பாடென்று சொன்னால் பாடாதம்மா சோலை கூடி வரும்போது மனம் போலே பாடுவேன் கண்ணே என் சோகம் இருந்தோடுதான். அது போட்டுடும். தம் போட்டுடும். டேய் கரெக்டாக இருக்கும் டேய். வந்துச்சா பாரு. தம் போட்டால் தான் பாரியும். ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஓப்பன் பண்ணி நெய் மட்டும் லைட்டாக ஊற்றிட்டு கொஞ்சம் புதினா போட்டு தம் போட்டு க்ளோஸ் பண்ணுற போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு 20 minutes மேக்ஸிமம் 20 minutes மினிமம் 30 minutes. இது என்ன ஆர்காட் ஸ்டைல் பிரியாணியா? நோ இது வந்து ஓச்சர் ஸ்டைலா? அரக்கோணம் ஸ்டைல் பிரியாணி இல்லை ஃபயர் காய்ஸோடைய ஸ்டைல். ஃபயர் காய்ஸோட ஸ்டைலா? தட்ஸ் இட். ஓகே. டேய் கரண்டி வலிச்சிருச்சுடா மந்த்ல. இறக்கி இதான் தண்ணி ஊற்றுங்க. அதில் சேர்த்து பாடு. ஓகே பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இப்போ தம் போட போகிறாங்க. நெய் ஊற்றுறாங்க இங்கே பாருங்கள். ஆல்மோஸ்ட் பிரியாணி ரெடி. தம் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிறாங்க. ஓகே அட்டா அப்படியே எடுத்து வச்சு வைங்க. அந்த தண்ணி அப்படியே எடுத்து மேலே வச்சு அந்த பெரிய கட்டியை தூக்கி வச்சிரு. என்ன பண்ண போகிறீங்க? எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கான்னு செக் பண்ணதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சின்ன சிக்கன் பீஸ் வந்து எடுத்து போட்டு பார்க்கணும். போட்டு அது வந்து மேலே வந்துச்சுன்னா எண்ணெய் வந்து காஞ்சிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே கை விட்டே கூட எடுத்துடலாம் அதை. பட் ஆனால் அந்த அளவு நம்ம எஃபெக்ட் போட தேவையில்ல. ஏன்னா ஆகிஸ் வந்து கரண்டி வச்சுட்டு இருக்காங்க, அதனால பிரச்சனை இல்லை. நம்ம கை விட தேவை. செகண்ட் டைம் போட்டுக்கலாம். இதுக்கு என்ன நல்லா தேவை, என்ன நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அதை சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, தென் அரிசி மாவு, தென் பெப்பர் பவுடர், சில்லி பவுடர், சிக்கன் 65 மசாலா, தென் அப்புறம் ஒன்று வந்து நாங்கள் ஒரு சீக்ரெட் மசாலா வச்சுருக்கோம், அது வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம், அது போட்டிருக்கோம். தென் அப்புறம் சிக்கன், மெயினாக சிக்கன் போட்டிருக்கோம். சால்ட் வந்து தேவையான அளவு போட்டிருக்கோம். அவ்வளோதான், வேறு எதுவும் போடல. ஃபுட் கலரு சுத்தமாக நாங்கள் போடவே மாட்டோம். இப்போ ஃபுட் கலர் தான் போட்டு வைக்க முடியும். எட்ரா கொஞ்சம் திருப்பி விடு. அந்த கலர் கரெக்டாக தான் வந்துட்டு டெய்லி அந்த ஒர்க் தான்.
தமிழ் ஃபோன் பண்ணுறா. ஓகே போட்டா இலெல்லாம் கூட இங்கே இல்லையா? ஆக்கா இது ஒன்று இது பண்ணுறா கையில் இது பண்ண எப்படி என்ன பண்ணுறேன்? நசுக்கு இருங்க சுற்றி யார் அது சில்லன் சில்லில் போடுங்க எடு பாருங்க. இந்த குருமூர்த்திக்கு வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்து போடுங்க. ஏய் அதை எடுக்க சொன்னாடா, வீடியோ எடுக்க சொன்னடா பைத்தியம். திரும்ப வீடியோ எடுக்கலாம்டா. சோறு தான்டா ஃபர்ஸ்ட் முக்கியம். தூங்கிக்கிறாரு வீட்டில். இதை பார்த்துடா. அவனுக்கு ஃபோன் பண்ணியா? டீ போட்டுச்சா என்ன போட்டுச்சா மேலே பச்சியில் விட்டுனாடா சரி. ஆயில் இல்லாமல் போடலாம். வாவ் வேற லெவல். பெரிய இலை இங்கடி அப்படியே பிடிச்சிக்க அப்படியே பிடிச்சிக்க. வெளில எங்கன்னா போனாண்டா டேய் சாப்பிட்டு. இங்கே பாருங்க லெக் பீஸ். ஒரு லெக் பீஸ் அவர் எடுத்து தனியாக வச்சுக்கிறது தான் இப்போ அந்த எம்மா லெக் ஆன் சைடு போட்டுக்கினாரு பேர் ரெண்டுத்துமே. வந்துடும் சரி தான் வரும். போட்டுறாரு என்ன பண்ணுதான் தூரம் டேய் கொட்டு ஃப்ரெண்ட்ஸ். லெக் பீஸ்லேருந்து கொஞ்சம் வெங்காயம் சாம்பார் வச்சு மூடி போகிறான்.